திரையுலகில் ஒரு பன்முக திறமை கொண்ட துணை நடிகையா வலம் வர்றவங்க தான் சௌந்தர்யா சரவணன். 2017 வெளியான மேயாதமான் படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. 2019 வெளியான கோமாளி திரைப்படம் வணிக ரீதியா வெற்றி அடைஞ்சதோட இவங்களுடைய திறமைய மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இதன் மூலமா இவங்க மேல அதிகரிச்ச கவனம் லவ் டுடே, வெந்து தெரிந்தது காடு போன்ற படங்கள்ல அடுத்தடுத்து நடிக்க காரணமா அமைஞ்சது. சமகால நடிகையான இவங்க தமிழ் திரைப்படங்கள்ல அதிகமான கவனம் செலுத்தி தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வராங்க. சென்னையில வசிச்சுட்டு வர இவங்க சமீபத்துல வெந்து தெரிந்தது காடு படத்திலையும், லவ் டுடே படத்துல ராணி சித்தியாவும், இருமொழி திரைப்படமா வெளியான கணம் படத்திலையும் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் வெளியான ராயன், டிமாண்டி காலனி 2, வேட்டையன் போன்ற படங்கள்ல நடிச்சதோட இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்பு தனி கவனம் பெற்றதோட ஆடியன்ஸ் கிட்ட இருந்துமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இது இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு வெற்றிப்படியா அமைஞ்சிருக்கு. இந்த 21st செஞ்சுரியில அவங்க நினைத்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.